கண்டிப்பாக கழுத்து வலி ப்ளஸ் டிஸ்க் ஸ்லிப்புக்கு கண்டிப்பாக அக்குபங்க்சரில் தீர்வு இருக்குது. இப்போ கழுத்து வலின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரொம்ப நாள் சும்மா கழுத்து வலி இருக்கும், அவங்க வந்து அதை கண்டுக்கவே மாட்டாங்க. கழுத்து வலி சரியாயிடும் அப்படின்ட்டு அப்படியே விட்டுடுவாங்க. ஸோ அப்படியே விடும்போது என்ன ஆகும்னா அது வந்து இன்ஃப்ளமேஷன் வந்துடும். இன்ஃப்ளமேஷன் வந்து கொஞ்சம் வீக்கம் வரும். அந்த வீக்கம் வந்த பிறகு தான் அவங்களுக்கு வந்து பயமே ஆரம்பிக்கும். ஐயோ நமக்கு என்னமோ வந்திருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து டாக்டர்கிட்ட போயிட்டு ஸ்கேனு எக்ஸ்ரே இந்த மாதிரி எடுப்பாங்க. எடுத்தால் அப்போ இன்ஃப்ளமேஷன் வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த டிஸ்க் வந்து நம்ம வெர்டிபிராக்கு நடுவில் ரவுண்டாக அதில் வந்துட்டு அழுத்தம் வரும். அந்த அழுத்தம் வரும் பொழுது அதில் இருக்கிற அந்த ஜெல்லு வந்து கீழெல்லாம் போய்ட்டு நர்வ்ஸ்லேயும் பட்டு நம்னஸ் வரும், ப்ளஸ் பெயின் வரும், ப்ளஸ் எரிச்சல் வரும். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா காலில் எரிச்சல் வரும், சில பேருக்கு வந்துட்டு கையில் எரிச்சல் வரும், அப்புறம் ஆகிடும். அப்படியே ஒரு டிங்லிங் சென்சேஷன் இருக்கும் ஃபஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரியெல்லாம் வரும்பொழுதே நம்ம வந்துட்டு கண்டிப்பாக போயிட்டு எம்ஆர்ஐ எடுக்க சொல்லுவாங்க. எம்ஆர்ஐ எடுத்து பார்த்தா தெரியும் டிஸ்க் ஹெர்னியேஷன் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் நீங்கள் வந்து கவலையே படாதீங்க. 100% அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் கொடுத்து இதை சரிப்படுத்தியிருக்கும். இன்ஃப்ளமேஷனை வந்து கண்டிப்பாக காம் டவுன் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக. ஸோ நீங்கள் ஒரு முறை இந்த மாதிரி பிரச்சனை வந்ததுன்னா இது வந்து எதுலேயுமே சரிப்படுத்த முடியாதா, இல்லை சம்டைம்ஸ் இது ரொம்ப சிவியரான சர்ஜரி அப்படின்னு இருக்கும். அதெல்லாமே தேவை கிடையாது. அதெல்லாம் நீங்கள் வேண்டான்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அக்குபங்க்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. இதுலேருந்து ஸ்லிப் டிஸ்க்கு கண்டிப்பாக சரிப்படுத்த முடியும். அதே மாதிரி நெக் பெயினும் சரி ஈஸியாக சரிப்படுத்தலாம். மருந்து மாத்திரையே இல்லாமல் உங்களுக்கு சைடு எஃபெக்ட் இல்லாமல் கண்டிப்பாக 100% உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் அக்குபங்க்சரில்.